40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு, ஒரு 50 வயது மேற்பட்ட பெண்கள். ஏன்னா, அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய, அதாவது ஹெல்த்ல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வயது அப்படின்னா இதுதான். அப்போ எனக்கு என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லைங்க அப்படின்னு நெறைய பெண்கள் ஃபீல் பண்றீங்க. இந்த ஒரு 40 வயதை கடந்துச்சுனாவே என்ன உணவு எடுக்கிறது? ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு தொடர்ந்து சில விஷயங்கள நம்ம உணவிலோ, இல்ல அத மருந்தாகவோ நம்ம எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றம் நிகழ்ந்து, தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி, உடல் எடை நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா அடிக்கடி 40+ ஏஜ்ல இருக்கிறோம்னா, ஃப்ரீக்வெண்ட்டா ஒரு யூரினேஷன் வர்றது. அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறேன், யூரின் அடக்க முடியல, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் திரும்ப வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துட்டு வரோம். அதுவும் முக்கியமாக இந்த பதிவில் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு, ஒரு 50 வயது மேற்பட்ட பெண்கள். ஏன்னா அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய, அதாவது ஹெல்த்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வயது அப்படின்னா இதுதான். அப்போது எனக்கு என்னதான் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஒரு 40 வயதை கடந்துச்சுனாவே என்ன உணவு எடுக்கிறது, என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம், அதே மாதிரி நான் வாக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், மூட்டு வலி வந்துடுது. சரி, இந்த ஃபுட்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், சுகர் வேறு இருக்கே, இது எனக்கு செட் ஆகலையே. இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு எனக்கு வெயிட் லாஸ் பண்ணவே முடியல. பிஃபோர் டெலிவரி இந்த வெயிட்டில் நார்மலாக இருந்தேன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ இவ்வளோ வெயிட் வந்துடுச்சு. சாதாரணமாக இன்றைக்கி 80லேருந்து 100 கிலோ, 120 கிலோ வரைக்குமே நிறைய பேர் நம்ம இருக்கோம். அப்போது இந்த வெயிட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? அதுவும் பெண்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் அந்த டைமில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதனோடு சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் இருந்துச்சுனாலும் நம்ம சில முயற்சிகள் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா, குடல் பகுதியில் கழிவுகள், கான்ஸ்டிபேஷன் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த கான்ஸ்டிபேஷனை நம்ம பெண்கள் முக்கியமாக அதை கிளியர் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது கூடவே நம்ம தைராய்டு, ஸோ நம்மளுடைய டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது, முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிகமான உடல் எடை அதிகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறத நம்ம மனதில் வச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கணும். ஸோ அடிவயிற்று பகுதியில் அதிகமாக சதை இருக்கிற மாதிரி இருக்குது, லூஸாக இருக்குது. தொடைப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னாலும் இல்லை கால் வரைக்கும் அதிகமாக அந்த காஃப் மசில்ஸ்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கிற மாதிரி, மூட்டு நல்லா வீங்கி இருக்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம உணவிலோ, இல்லை அதை மருந்தாகவோ நம்ம எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் நிகழ்ந்து, தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி, உடல் எடை நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ், ஸோ காய்கறிகளை பயன்படுத்தி நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக அடிவயிற்று தொப்பை குறையிறதுக்கும், மலச்சிக்கல் தீர்வதற்கும், இதில் முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வெள்ளைப்படுதல், அதனோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெள்ளைப்படுதலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நமக்கு கரெக்டாக கிளியர் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறான்றதும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த முள்ளங்கி அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு நீர்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறின்னு சொல்லலாங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லேயே முள்ளங்கி ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இல்லைங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது, கோல்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் ஸோ இந்த முள்ளங்கியை எடுக்கும்போது உடல் சூடு நமக்கு தணிந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமாக வெளியேற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷன் எல்லாமே நம்ம உடலில் அந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடியது.
ஸோ இதில் வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அதிகமான ஆற்றல் இருக்குது. ஸோ இதை ரெகுலராக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டே வரும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இல்லைங்க, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு டெய்லி இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முள்ளங்கியை பாதி வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து எடுத்து இதை மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாறு ஒரு 200-250 mlக்கு நம்ம குடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலில் அதிகமான மாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடல் எடை நமக்கு குறையும். ஏன்னா அந்த முள்ளங்கியே பாதியாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய முள்ளங்கினா அதில் பாதி போதும். ஸோ அதை லைட்டாக வேக வச்சு ஆஃப் பாயிலில் வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகுத்தூளும் மஞ்சளும் போட்டு ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜூஸ் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றக்கூடியது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். சிறுநீரக பாதை தொற்று கரெக்டாக சரியாகிறதுக்கு இது ஒரே ஒரு வழிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி 40+ ஏஜில் இருக்கிறோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு யூரினேஷன் வர்றது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிறேன், யூரின் அடக்க முடியல, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் திரும்ப வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் முள்ளங்கியை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வேறு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், ஸோ இவ்வளோதான் ஒரு 4 kg வரைக்கும் தான் குறைஞ்சிது, அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய உணவு முறையை முதல்ல மாற்றுங்க. உணவு எடுக்கக்கூடிய நேரம், ஸோ காலையில் அப்படின்னா ஒரு 8 to 8:30. நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதனால ஸ்கிப் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணவல்லி கற்பம் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிருஷ்ணவல்லி கற்பம் ஸ்பெஷலாகவே சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால், ஸோ இதை கரைச்சி வெளியேற்றுவதற்கும் இதை நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. அதனால இந்த முள்ளங்கியை நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவல்லி கற்பம் ரொம்ப முக்கியமானது. மரமஞ்சள் சார்ந்த மருந்துகள், உணவில் பார்த்திங்கன்னா இஞ்சி, சீரகம், சின்ன வெங்காயம், ஸோ பூண்டு, இது எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுதும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு முழுவதுமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இடுப்பை சுற்றி உள்ள தசைகளும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு ஒபீஸ், அதாவது வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா கவலையே வேண்டாம். இந்த மாதிரி உணவு முறை ஒரு 2-3 நாள் கொஞ்சம் நமக்கு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.